வணக்கம், வெல்கம் டு உதயா சமையல். இன்றைக்கி மட்டன் கறி செய்ய போகிறோம். மட்டனை நம்ம டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசையா? அப்போ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். க்ளீன் பண்ண 1/2 கிலோ மட்டன். இதில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், 4 டீஸ்பூன் தயிர். இந்த மசாலா எல்லாத்தையும் கலந்து விட்டுடணும். இதை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வெங்காயம் வதங்குற நேரம் ஊறினா போதும். ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயில் வெங்காயம் வதக்க போகிறேன். மீடியம் சைஸில் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் நம்ம கலந்து வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். கறி மசாலா எல்லாத்தையும் சேர்த்து இதையும் கறியும் நல்லா வதக்கணும். கறி நல்லா வதங்கி அதில் தண்ணி வெளியாகும். ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா வதக்கணும். கறி நல்லா வதங்கி அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளி வந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரையும் நல்லா மூடி போட்டு நம்ம வதக்க போகிறோம். இதுமாரி வதக்கி செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் கறி மசாலா சேர்க்குறேன். இந்த கறி மசாலா செய்யறதுக்கான வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. இது நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும், நல்ல ஸ்மெல்லாகவும் இருக்கும். இந்த மசாலாவையும் கொஞ்சம் வதக்கிடணும். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு 8 விசில் வைக்க போகிறேன். நம்ம விருப்பத்துக்கு ஏற்ப தண்ணி விட்டுக்கலாம். குழம்பு மாதிரி வேணால் நிறையா விட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக விட்டுக்கிறேன். 8 விசில் வச்சதான் மட்டன் நல்லா வேகும். 8 விசில் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு. எண்ணெய் மேலே நல்லா மிதந்து வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்க மட்டும் இல்லை, சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டான மட்டன் கறி செஞ்சுருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.